ஆத்ம வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா. அபிராமி பக்தரை பத்தி ம். கொஞ்சம் சொல்லுங்க சாமி, விளக்கமா. அபிராமி வந்து சக்தின்னு ஒரு அவங்க வந்து இப்போ காளி, மாரியாத்தா, காளியாத்தா, கா இது மீனாட்சி, நம்ம அவங்களுடைய அவதாரம் நிறையா இருக்குது. அதில் இவங்க ஒரு அவதாரம் அபிராமி. அந்த அவர் வந்து எனி டைமும் அவங்க வந்து அதே சிந்தனையில இருப்பாரு. அவரு கோயில்ல போயிட்டு அந்த கோயில்ல அதாவது அபிராமி கோயில்ல போயிட்டு அவரு டெய்லியும் உட்காந்து அவரு யோக நிலையில அடைஞ்சிருக்கிறாரு. சாமி சிந்தனையிலே அம்மா நினைப்பிலே உட்காந்துக்கிறாரு. அப்போ உட்காந்துருக்கும்போது அரசர் மன்னர் அந்த வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பண்ண மன்னர் வராரு. எல்லாமே எழுந்து நின்று அவர் மரியாதை செய்கிறாங்க. அப்போ இவர் என்ன செய்யறாரு, உட்காந்துட்டபடியே அப்படியே எழுந்திருக்காமே அவர் அந்த அவங்க சிந்தனை ஆழ்ந்த சிந்தனை இருக்கிறாரு. உடனே மன்னர் கேட்குறாரு, யார் இவர் கேட்கும்போது குருக்கள் சொல்கிறாரு, இவர் ஒரு அபிராமி பக்தர், இவர் டெய்லி வருவார், பூஜை பண்ணிட்டு யோகம் பண்ணிட்டு போவாருன்னு சொல்லும்போது, சரி மன்னர் கேட்குறாரு, இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. டக்குனு இவர் சொல்கிறாரு, இன்னைக்கு அமாவாசைடான்றாரு. மன்னரை போய் மரியாதையில் பேசுகிறாரு. சொல்கிற மன்னர் கோவம் வந்து போச்சு. இன்னைக்கு வந்து சாரி பௌர்ணமி ஒரு கோவம் வந்து போச்சு. சரி பௌர்ணமி நீ 3 நிலவு வர வைப்பியான்னு கேட்குறாரு. மணி இன்னைக்கு இரவு மணி 12 மணிக்குள்ளே 12 1 மணிக்குள்ளே நீங்கள் முருகனை வர வைக்கலனாக்கா ஒன்று நெருப்பில் போட்டு எரிச்சிருவோன்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாரு. தண்டனை நிறைவேற்ற உடனே என்ன செய்கிறாங்க, இவர் இட்டு போயிட்டு தொங்க விட்டு நெருப்பு போட்டு கொளுத்துறாங்க. உடனே செய்கிறாரு, சொல்லடி அபிராமி வான் சுடர் வருமோ எனக்கு இடம் தருமோ பதில் சொல்லடி அபிராமி நில்லடி முன்னாலே முழு நிறைவினை காட்டு என் கண்ணாலே சொல்லடி அபிராமின்னு பாடும்போது கடைசியில் அம்மா வந்துட்டு கம்மலை கட்டி தூக்கி போடுறாங்க வானத்தில். உடனே முழு நிலவு வருது. அதுக்கப்புறம் அவர் எரிக்கே நெருப்பொடு கொளுத்துறது எரித்து எல்லாமே எல்லாம் பூவாயிடுச்சு. அவர் கருத்தில் மாலையாக விழுது. அப்புறம் அரசர் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, அம்மா உரிமை பக்தர் இது வரைக்கும் நாங்கள் என் கண்ணில் எனக்கு அம்மா காட்சி கொடுத்ததே இல்லை, உங்களுக்கு அம்மா கொடுத்து காட்சி கொடுத்தாங்கன்னு எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு அவர் வணங்கி இது பண்ணி அவரை இது பண்ணுறாங்கம்மா. இதுதான் ஒரு கதை. இதை பார்க்குறது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே வெளிப்படுத்த அமைக்குங்க. டிஸ்கிரிப்ஷன் இது என் நம்பர் இருக்கும். இது தேவைப்பட்டு எனக்கு இரவு நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி எங்கள் சந்தேகத்தை கேளுங்க. மேலுமே நான் நிறையா இந்த ஆன்மீகத்தை பற்றி சொல்லிட்டு இருப்பேன். வணக்கம்.